எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இடுபொருள் தெளிப்பில் இது புதிய தொழில்நுட்பம். இது சம்பந்தமான பயன்பாடு இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது. அதனால் இதன் சாதக பாதகங்கள் போக போகத்தான் தெரியும். எனவே இதை எச்சரிக்கையோடு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஜெய்சங்கரன். அணைக்கட்டு கிராமத்தில் இருக்கேன். எனக்கு 30 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இப்போ நான் நெல் கரும்பு தான் போடுவேன் அதிக பெரும்பாலும். இப்போ கரும்பு போடல, நெல் தான் பயிரிடுங்க 2 வருஷமாக. நிறைய ஆளுடைய ப்ராப்ளத்தால் தான் எல்லாமே மாறிக்கிட்டு வரோம் நாங்கள். அதனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயில் சொந்த மிஷினே ஸ்ப்ரேயர் இருக்குது. இருந்தாலும் ஆளுங்க கிடைக்காத காரணத்தில் நான் ட்ரோன் வச்சு அடிச்சிட்டு இருக்கேன். எல்லா இடத்துக்கும் ஒரு ஈவனாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. வேலை மிச்சம் முதல்ல. ரெண்டாவது ஒரு இடம் போல் ஸ்ப்ரெட் ஆகுது. மிஷின் அடித்தா கூட ஒழுங்காக அடிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் நின்று போனாங்கன்னாவே அந்த மருந்தோட எஃபெக்ட் அதிகமாகிடும். இல்லை ஸ்பீடாக போனால் எஃபெக்டோட கம்மியாகிடும். இது அப்படி கிடையாது. ட்ரோன் வச்சு அடிக்கும்போது ஒரே ஈவனாக போகுது, ஈவனாக வருது. அதே சமயத்தில் கூப்பிடும்போது அடுத்த செகண்ட் நிற்கிறாங்க ட்ரோன் வச்சுருக்கிறவங்க. என்னன்றதை சொல்கிறாங்க, டேங்க்குக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை அந்த டேங்க்குக்கு பே பண்ணிடுறோம். ஆனால் க்ளீனாக அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நமக்கு ஆள் செலவு கிடையாது. தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஆள் கேட்குறாங்க. மற்றதெல்லாம் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஏற்கனவே நான் 15 ஏக்கர் அடித்தேன். நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது கூட்டம் இந்த வாட்டி அதுக்கு பூச்சி மருந்தும் இது களைக்கொல்லி மருந்தும் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த 15 ஏக்கரவை இப்போ ஸ்ப்ரே மிஷின் வச்சு அடிக்கணும்னா ஒரு நாள் ஆகிடும். 4 லேபர் வருவாங்க. அவங்க லேபருக்கு வர்றது கிடையாது, ஏக்கரா கணக்கு தான் வருவாங்க. ஏக்கராவுக்கு ஸ்ப்ரே ப்ளஸ்ஸு அவங்க லேபர் சேர்த்து 400 கேட்பாங்க. இந்த ஊரில் இந்த ரேட்டு இன்றைக்கி ஒரு ஏக்கர் அடித்தா 400 கொடுத்துடணும். ஸ்ப்ரே மிஷின் அவங்களுது. இப்போ நான் ட்ரோன் அடிக்கிறதுனால எனக்கு ஒரு 200 செலவாகுது. இருந்தாலும் எனக்கு வேலை மிச்சம். அதனால் ட்ரோன் வச்சு அடிக்கிறோம். ட்ரோனில் அடிக்கும்போது எனக்கு 1 ஹவரில் 2 ஹவர்ஸ் தான் முடிஞ்சு போகுது. 15 ஏக்கர் 2 ஹவர்ஸில் முடிஞ்சு போகுது. 2 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரப்பு மேலே உட்காந்து ரோட்லேயே உட்காந்து நிற்கலாம். எங்கே ஒன்று இந்த வேலையை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மருந்தை கிளியராக கலக்குறாங்க. மருந்து கீழே ஊற்றல, மிஸ் பண்ணல, எந்த ஸ்ப்ரெட்டும் அவ்வளோ நல்லாவே இருக்குது. இது இப்போ ஸ்ப்ரே மிஷின் அடிக்கணும். இப்போ இது ஒரு டேங்கில் அடிச்சிடுறோம். ஒரு ஏக்கரை அதை 6 டேங்க் அடிக்கணும். 60 லிட்டர் கலக்கி அடிக்கணும். எதுக்கு ஒரே மருந்து தான் டேங்க். அதுவும் 10 லிட்டரு, இதுவும் 10 லிட்டரு. அது 6 டேங்க் அடிக்கணும் ஒரு ஏக்கருக்கு. நடக்கிறான்ல, அதெல்லாம் ஒன்றால் அடிக்க முடியாது. இப்படி அடித்தா தான் தண்ணியாக கலக்கி தான் அடித்தா. இவங்க அந்த 1 கிலோ அந்த 1 ஏக்கருக்கு அடி அந்த 60 லிட்டரில் கலக்க தண்ணியை 10 லிட்டரில் கலந்து ஈவனாக கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருக்குது. இப்போ நான் அடிக்கணும்னு சொன்னால் பூச்சி மருந்து அடிக்கணுன்னா 6000 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கணும். நான் 2000 ரூபாய்க்கு தான் மருந்து இவங்க இது பண்ணுறாங்க. அப்போ 4000 ரூபா அதில் மிச்சமாகுது எங்களுக்கு. அப்போ ஈவனாக ஈக்குவல் பார்க்கும்போது இதில் அடிக்கிறதே எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது. அதே அவங்ககிட்ட போனோம்னா சொன்னால் இப்போ 2000 ரூபா ஒரு ஏக்கருக்கு 2000 மருந்து அடிக்கணும் போனால் 2000 ரூபாய் பில் போட்டு அனுப்புறாப்புல. மருந்தாவே 2000 ரூபாய், அடிக்கிறது ஒரு 400 ரூபாய், 2400 ரூபா கிட்ட கணக்காகுது. நாற்று விட்டா ஒரு 15 நாளில் ஒரு பூச்சி மருந்து அடிப்போம். இப்போ அதை அடிக்கிறதுல இது நேரடி நெல் விதைப்பு இது. அதனால் சரின்ட்டு இன்னொரு வாட்டி களைக்கொல்லி பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொன்னால் டபுள் செலவு. இல்லை அடிக்க முடியுமான்னு கேட்டேன். ட்ரோன் அவரை வச்சுருக்கிறவரை அடிக்கலான்னாரு. அடித்தா எஃபெக்ட் வருமானம் வராதுன்னாரு. சரி அடிங்கன்னு சொல்கிறேன். இது 2 வேலையும் ஒன்றா சேர்றதுனால எனக்கு கொஞ்சம் மிச்சம், விவசாயிக்கு மிச்சம். களைக்கொல்லி இப்போ 1 to 10 டேஸில் ஒரு மருந்து இருக்குது. 10 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்கு ஒரு மருந்து இருக்குது. 20 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்கு ஒரு மருந்து இருக்குது. இந்த 3 டைமும் அடிக்கலாம். நாங்கள் 10 to 20 அடிக்கிறோம். இன்றைக்கி 20வது நாள். இன்றைக்கி இது ஜெனரலாக சொல்லணும்னா ட்ரோன். நம்ம இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மோட்டார்ஸ். இதில் மொத்தமாக சேர்த்துனா நம்ம 6 மோட்டார்ஸ் இருக்கும். கீழே இருக்கிறது டேங்க்கு, மேலே கண்ட்ரோல் போர்டு. இது நமக்கு மெயின் பாயிண்ட். இதுதான் கண்ட்ரோல் போர்டு. எல்லாமே ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே. கீழே இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இது நாசில், இதில் தான் ஸ்ப்ரெட் பண்ணும். இதில் தான் ஸ்ப்ரெட்டு. அங்கே டபுள் நாசில், இது சிங்கிள் நாசில் இதில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்காது நமக்கு. ஏன்னா மறுபடியும் அதே லைனில் அடிச்சுட்டு போகும். ஸோ டபுள் டோஸாக கிடைக்கும். அதனால் அது நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். இது இருக்கிறதுனால இது சிங்கிள் டோஸாக போகும். ஸோ ஃபார்மருக்கும் கொஞ்சம் செலவு மிச்சமாகும்.
ஸோ கீழே இருக்கிற டேங்க்கு நம்ம ஜிபிஎஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது வந்து டிரான்ஸ்மிட்டர். நம்ம ட்ரோனுக்கும் நமக்கும் இருக்க கண்ட்ரோல் கனெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிட்டரில் தான் எல்லாமே இருக்கும். நம்ம கல்யாணத்துலேயும் சில பல ஃபங்க்ஷன்லேயும் மேலே பறந்துட்டு கேமராலே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக பறந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுலேருந்து மாடிஃபை ஆகி வந்தது தான் இது. அதோட வெயிட் மினிமம் வந்து ஒரு 600 கிராம் வரைக்கும் இருக்கும். 600லேருந்து ஒரு 800 கிராம் வரைக்கும் இருக்கும். நம்ம ட்ரோன் வந்து வெயிட் கெப்பாசிட்டி வந்து 35 கிலோ வரைக்கும் இருக்குது. தண்ணியோட கெப்பாசிட்டி வந்து ஊற்றும் போது இன்னும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இத்தனையும் தூக்கிட்டு இது பார்க்க 6 மோட்டர் தேவைப்படுது. கண்ட்ரோல் போர்டு நம்ம கனெக்டில் இருக்கும். ஸோ பேட்ரி வந்து 16,000 mAh போட்டோம், அதுதான் கரெக்டு. இதுக்கு கீழேயும் குறைக்க முடியாது, மேலேயும் போக முடியாது. ஸோ ஒரு பேட்ரி ஒரு டேங்க்கு 1 ஏக்கர் அடிக்கும். ஆமாம், டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர். நம்ம வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு மருந்து போட்டு விட்டோம்னா 1 ஏக்கர் கவர் பண்ணிடும். 1 ஏக்கர் கவர் பண்ண அதிகபட்சம்னா 5 நிமிஷம் தேவைப்படும். 4 நிமிஷத்தில் கவர் பண்ணி முடிச்சிடும். உங்களுக்கு வந்து சேவிங்ஸ், டைம் சேவிங் ஆகும். தண்ணி வந்து தேவையில்லை, அதிகமாக தேவையில்லை. ஒரு 10 லிட்டர் போதும். ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் தண்ணி போதும். ஒரு அரை ஏக்கருக்கான மருந்து நம்ம கை ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணுறதுல பாதி இருந்தால் போதும். ஒரு 2 ஏக்கருக்கு வாங்குற மருந்தை நம்ம ட்ரோன் மூலிமா பயன்படுத்தும் போது 4 ஏக்கருக்காக பயன்படுத்தலாம். அப்போ வந்து மருந்துலேருந்து பாதி செலவு வந்து ஃபார்மருக்கு குறையும். இது வந்து ஜிபிஎஸ். நமக்கு ஜிபிஎஸ்ங்கிறது நம்ம ட்ரோன் வந்து வயலில் எந்த இடத்துல டைரெக்ஷனில் போகணும், எந்த டைரெக்ஷனில் திரும்பணும் அப்படிங்கிறத நம்ம ஜிபிஎஸை வச்சு தான் நம்ம அக்யூரேட் பண்ண முடியும். நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் ட்ரோன் இருக்குது. நமக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் கனெக்ட் ஆகிறது ட்ரோன்ன்றது ஜிபிஎஸ் மூலமாக தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஜிபிஎஸ் மூவ் ஆகுதுன்னா நமக்கு வந்து ட்ரோனும் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜிபிஎஸ் மூவ் ஆகலை ஒரே இடத்துல இருக்குன்னா ட்ரோன் மூவ் ஆகலை ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். மைன்யூட் பார்ட்டிகலாக போகிறதுனால நமக்கு ஸ்ப்ரெட்டிங் வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ வந்து ஒர்க்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரோனில் வந்து 6 மோட்டார் இருக்கும். 6 மோட்டார் வந்து ஒன்று வந்து 3 மோட்டார் வந்து கிளாக் வைஸ்லையும் 3 மோட்டார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றும். ஆமாம், இதில் இருக்குது. இது வந்து 3 மோட்டார் வந்து கிளாக் வைஸ்லையும் 3 மோட்டார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றும். அப்போ தான் நமக்கு வந்து ட்ரோன் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம டர்னிங்கும் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்கும் காரணம் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரன் ஆகிறது தான். இது வந்து கேமரா. இது வந்து நம்ம ரெக்கார்டோ இல்லை வீடியோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இது எதுக்காக கேமரானா, நம்ம லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகி போகும்போது ஒரு மரமோ இபி வயரோ இருக்கும்போது இண்டிகேட் பண்ணுறதுக்காக கேமரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மரம் பகுதியில் இருக்கும்போது நமக்கும் மரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேமரா மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்று கிடச்சிது. அதை பார்த்துட்டு இது ட்ரோனை வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து என் சொந்த வயலுக்கும் அடிச்சுக்கிறேன், வெளியில் யாராவது கேட்டாலும் பயன்பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இதை ஒரு ஆள் இருந்தால் போதும். அதனால் இந்த தம்பி தான் கையில் வச்சுருக்கிறேன். அதை அவனை வச்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிறேன். இதோட ட்ரோனோட விலை வந்து 7 லட்ச ரூபா வரும். இது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கே வந்து இதுதான், ட்ரோன் தான். இந்த ட்ரோன் வந்து சைனாலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவிலே இதை வந்து தயாரித்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபார்மருக்கு ஒரு ஏக்கருக்கு 200 ரூபான்ற மேனியில் அடித்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும். இது வந்து ட்ரோன் பயன்பாட்டுக்கு வந்து நம்ம சொந்த வயலுக்கு ஒரு 100 ஏக்கர் இருந்தால் வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு இது வாங்கினா பயன்பாட்டுக்கு வராது, இது யூஸ்ஃபுல்லாக ஆகாது. 100 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ரொட்டீனாக அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மத்தியானம் வந்து 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வெயில் நாளில், மற்ற நாளில் நார்மலாக கிளைமேட் இருக்கிறப்ப எப்போ வேணாலும் அடிக்கலாம். விடிய காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் வந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் தாராளமாக அடிக்கலாம். விடிய காலையில் 5:30 மணிக்கு ஃபார்மர் வந்து என்னை கூட்டா நான் வந்து அடித்து தட்டுக்கு ரெடி. ஆனால் பயிருக்கோ இல்லை ஒரு இதை வந்து மருந்து காலையில் வந்து பனினால அடித்தா வேலை செய்யாதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் 100% வேலை செய்யும். முழுக்க வேலை செய்யும், பனியிலையும் வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். இப்போ காற்று வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தாதீங்க, அதோடைய இது மாறும். அந்த காற்று வந்து ரொம்ப ஹெவியான காற்று இருந்ததுன்னா எங்களால் ட்ரோனே இயக்க முடியாது. ட்ரோன் வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. எவ்வளோ அந்த வெலாசிட்டி ஏதாவது 30லேருந்து ஒரு ஸ்ப்ரேயிங் வந்து 40க்குள்ளே அந்த ஸ்பீடில் காற்று இருந்தாலும் பண்ண முடியாது. 30லேருந்து 40. ஸோ ஒரு 30க்குள்ளே இருந்தால் பண்ணலாம். காற்றின் திசை வேகம் வந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா இப்போ தாராளமாக பண்ணலாம். 40லேருந்து 50க்குள்ளே போச்சுன்னா அந்த புயல் காற்றுக்கான ஒரு இது அறிகுறி அந்த டைம்லலாம் இருக்க முடியாது.
இதை ஏக்கனா நம்மளை மீறி வந்து ட்ரோன் வந்து வெளியில் போயிடும். ஸோ 0 to 25 சொல்லலாம். 25 சொல்லுவோம், 25-30 வரைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி ரெயின் சீசனில் இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெயின் மழைத்துளிகள் உள்ளார போனால் மோட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப், பட் வந்து கண்ட்ரோல் போர்டு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால் ஷார்ட் சர்க்யூட் ஆகி கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் தெரியாது கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம், இப்போ இது வந்து நாங்கள் வந்து களைவெளி அடிச்சுட்டு போயிட்ட பிறகு ஒரு மழையே ஒரு 10 நிமிஷம் கழித்து மழையே பெஞ்சாலும் நாங்கள் ட்ரோன் மூலிமா அடிக்கும்போது மருந்து வேலை செய்யும். என்ன காரணம்னா 10 நிமிஷத்தில் அந்த ஊடுருவா எல்லா இதுக்குமே பரவிடும். என்றைக்கு வந்து சன்லைட்டு என்றைக்கு வெளிச்சம் வருதோ, மழை விட்டு ஒரு 4 நாள் 5 நாள் சென்று என்றைக்கு வந்து அந்த சன்லைட் வருதோ அன்னையிலேருந்து அந்த மருந்து வேலை செய்யும். அதனால் மருந்து கரைஞ்சி அந்தாண்ட போயிடும் இது போயிடும் அப்படின்றதெல்லாம் இது இல்லை, 100% வேலை செய்யும். நாங்கள் ட்ரோனில் அடிச்சுட்டு போய் 10 நிமிஷத்தில் அது எதனாலனா நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து நேனோ பார்ட்டிக்கல், மைன்யூட்டான நேனோ பார்ட்டிக்கலால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால டைரெக்டாக அது வந்து லீஃபில் போய் விழுந்து உடனே வந்து அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுது. அதனால் நமக்கு மினிமம்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம அடித்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மருந்து வந்து செடிக்குள்ளே போயிட்டு அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே நம்ம கை ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது வாட்டரோட டென்சிட்டி அதிகம். ஸோ வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது மருந்தோட தன்மை வந்து லேட்டாக வேலை செய்யும். இது வந்து மருந்தோட இது வந்து பவர் வந்து அதிகம் இன்டூ 10. அது வந்து நார்மல் ஸ்ப்ரேயர் வந்து இன்டூ 1%. இன்னொன்று, நம்ம கை ஸ்ப்ரேயருக்கு இதுக்கும் அடிக்கிறதுல என்னன்னா, நம்ம கை ஸ்ப்ரேயர் அடிக்கிறது செடியில் வந்து வழிஞ்சு நேராக பூமிக்கு போய் மண்ணு தான் வீணாகுது. ஆனால் நம்ம இதில் ட்ரோன் மூலிமா அடிக்கும்போது எந்த செடியில் படுதோ அதுலேருந்து ஒரு ட்ராப்பு கூட கீழே விழாது. அப்போ மண்ணோட வலிமை வந்து எந்த விதத்துலையும் குறையாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஜீவாமிர்தமோ ஒரு பஞ்சகவ்யாவோ இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அது வந்து இதில் பண்ணலாம். இது பஞ்சகாவியம், மோர் கரைசல், எல்லா இயற்கை விவசாயத்தில் இருக்கிற இது வந்து அத்தனையுமே இதில் ட்ரோன் மூலிமா பயன்படுத்தலாம். என்ன நீங்கள் கையால் இது பண்ணும்போது அதில் வந்து ஒரு 3 லிட்டரு ஒரு ஏக்கருக்கு ஊற்றுறீங்கன்னா இதில் ஒரு 1.5 லிட்டரு ஊற்றினா போதும். மோர் கரைசல் வந்து ஒரு 1 லிட்டரு ஊற்றினா போதும் ஒரு ஏக்கருக்கு. இப்போ நேனோ பார்ட்டிகல்ஸ்ன்றீங்க, அதில் வந்து சாண திவலைகள் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி இது பண்ணுறோம்? அதை எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எங்களுக்கு வந்து ஃபார்மர் கொடுத்தாங்கன்னா இந்த ட்ரோன் மூலிமா நாங்கள் அடித்து கொடுப்போம். நாங்கள் வந்து இந்த ட்ரோன் மூலிமா வந்து பஞ்சகாவியம் அடிச்சிருக்கிறேன். இது வந்து ஃபார்மர் வந்து எங்களுக்கு நல்ல மைனூட்டாக ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வடிகட்டி நல்ல ஒரு இதாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி அடிக்கும் போது 1 லிட்டரு ஊற்றி அடிக்கிறோம், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பூச்சி வெரைட்டி மருந்தும் கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரோன் மூலிமா நாங்கள் ஏற்கும் போது 1 லிட்டரு ஊற்றி அடிக்கிறோம், அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் வருது. மோர் கரைசல் 1 லிட்டரு ஊற்றி அடிக்கிறோம், அதுவும் நல்ல ரிசல்ட் வருது. நீங்கள் எது கொடுத்தாலும் ஃபார்மர் வந்து நல்லா வடிகட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லா இதுவுமே இயற்கையான உள்ளது அத்தனையுமே நாங்கள் ட்ரோன் மூலிமா ஏக்கி கொடுப்போம். எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.